நல்ல எண்ணாமியா. இதுக்கு முன்னாடி மதுரை வண்டியில் ஓடிக்கணும். சேஃப்டியாக போகலாம். டிரைவர் அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக உங்கள் கருத்து சொல்லிட்டு போங்க. எடுத்தாச்சுண்ணா. ஓகேண்ணா. அப்படியே சுற்றி வா. சுற்றி அப்போ தான் பஸ் இன்ஸ்டால் நிற்கிறாரில்ல பக்கத்தில். BS6 என்னென்ன இல்லை காரைக்குடி திருச்சி வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ஃபா கோச்சி வண்டி கரூர். ஃபஸ்ட் டைம் என்னென்ன இந்த ஒரு லுக்கில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேண்ணா. வண்டி எப்படி சொல்லுங்க கைஸ். ஹலோ கைஸ் பாருங்கள் BS6 காரைக்குடி திருச்சி வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ஃபா கோச்சி செம்மையாக இருக்கு வண்டி. ஆல்ஃபா உண்மையிலே ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிறப்பான ஒரு கம்பேக். நிற்கிறாரில்ல பக்கத்தில் எல்லாத்தையும் பேட்டி கேளுங்க. அவர் தான் வீட்டில் மேனேஜர். அப்படியே அண்ணனை அப்படியே லவ் பண்ணேன். உண்மையிலே கேமரா இந்த மாதிரி கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோன் வச்சுக்கல அதுக்கு வேணும் அவனுக்கு திருப்பி நடக்கணும். இதுனா எல்லா பாட்டும் கவர் ஆகும். லேப்டாப்பில் போடும்போது எல்லா பாட்டும் கவர் ஆகும். ஏன்னா நான் ஷூட்டிங் தமிழ் கோயில் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தாய் கோயில் தெரியுமா? தெரியுமா? லீவர்ஸுக்கு சொல்கிறோம். இங்கே உடனே விஜய் சேதுபதி ஷூட்டிங்கை பார்த்துங்க. இங்கே நாங்கள் ஷூட்டிங் பண்ணோமே. நம்ம விஜயா விஜய் சேதுபதி சேதுபதியா எங்கள் பைக்கில் வருவாங்களா வந்து ஒரு இறங்கும் போது மீன் ஒரு வீடியோ போடுறோம். அண்ணா சொல்லுண்ணே இறங்கி ஓடிக்காங்கண்ணே. கம்பெனி ஆகி போச்சு. நானும் எனக்கு நீங்கள் கம்பெனி ஆகல. அந்த பாடி எல்லாரும் கிளாச்சுன்னா அவங்களே அந்த பாடியை பெயிண்டிங் பண்ணி மனுஷனாங்க. மெக்கானிக் எல்லாமே உங்கள் கையிலே இருக்கு. இத்தனை வண்டி இருக்கும்போது மெக்கானிக் இல்லாமல் கண்டிப்பாக என்ன போட்டு நான் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இது வந்து பெருமை தான் எனக்கு. நம்ம ஏரியாவுக்கு கோயம்புத்தூர் தான் எவ்வளோ பெரிய ஊர். அந்த ஊர் ஓடி மாதிரி போட மாட்டாங்க. சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவனே நம்ம இங்கே இறக்கணுமா வச்சுக்கோங்களேன். ஏன் அங்கேயே ஓடுதா பொள்ளாச்சியில் ஓடுதா? இதே நெல் இப்போ எத்தனை இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம். சாப்பிட்றாரு பூஜை படம் போட்டாங்களா?
பார்த்தீங்கன்னா முன்னாடி போங்க லைட் ஏரியா பின்னாடி ஏரியா இதுல அந்த லைட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வண்டி ரொம்ப செம்மையாக பெயிண்டிங் சில்வர் பிடிச்சு விட்டுருக்காங்க. ஃபுல்லாக செட்டு போட்டால் பரவாயில்ல, ஆளுக்கு மட்டும் போட்டு பஸ் மொட்டை வெயில். அதெல்லாம் நான் வந்தேன், எங்கே இருந்தாலும் வந்தியா புதுவில் தான் வந்தேன். மொட்டை வெயில். இதே வண்டியில் வந்தீங்களா இந்த வண்டியில் இந்த வண்டியை பார்த்தேன் இந்த மாதிரி. எவ்வளோ வேகமாக போகுது சின்ன இடத்துல கண்ட்ரோலாக போகாது. பக்தி மேலே ஒரு பெரிய அப்பா ஆரம்பிச்சு விட்டாரு, அப்படி கொண்டு வர்றாங்கல்ல. அப்போ ஒரு பஸ் ஆரம்பிச்சு எத்தனை பஸ் ஆயிருக்கு. அதான் ஒரு இது பேர் என்னது பேர் இல்லை அப்பாவா 70 லட்சமா கட்டி காத்துறாங்கன்னா அதுலேயே
எடுத்துருவாங்க. 40 கோடி தான் கையில் கொடுப்பாங்க. திரும்ப கோட்டை இன்னும் நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க என் மேலே. திரும்ப கோட்டை இல்லை. அப்புறம் நம்ம கடை வீடுவாங்க ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆமாம் உள்ள போனோம் கோட்டைக்குள்ள. இதான் வழியாப்பா? ஆமாம். அங்கே ஒரு வழி இருக்கு, அது இல்லையா? மெயின் வழி அது சொல்லல வேங்கை படத்தில் பிரகாரம் அடிச்சு தூக்குறத சொல்லி ஒரு கோடை திரும்ப கோட்டை அடிச்சு அந்த ஆட்டு மலை மொத்தமாக இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் அது பஸ் ஸ்டாண்ட் அது. நான் கடை நினைச்சிட்டு இருக்கேன். அது பஸ் ஸ்டாண்ட் அது சொல்லவே இல்லை. கொடுமை யாரும் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இது உடனே வருது. அறிகுறி இருந்திருக்க தான் செய்யுது. என்ன வர்ற மாதிரி தான் இருந்திருக்காப்புல. சும்மா கொடியெல்லாம் அப்போ இருக்குது. அந்த கொடி இருந்துச்சு. அவர் அந்த பிளான்லாம் இருந்திருந்திருக்காரு. உயர்ந்திர உண்டாக முடியும் அப்பா பேர் அவர் அந்த ஐடியாலாம் இருந்திருக்காருங்க. செய்கிறாங்க ஐயா. ஆனால் ஊர் அந்த ஊர் அப்படியே தான் இருக்குது. எந்த ஊர்? எல்லா ஊருக்கும் ஒன்று ஒன்று செய்கிறோம்னா ஐயா. என்ன தெரியுமா இல்லையா? இந்த ஆட்சி எப்படியாச்சும் பிடிச்சிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு ஐடியாலாம் இருக்காங்க. 1000 லேடிஸ் போயிட்டு இருக்குல்ல. சரி நல்லது பண்ணு வச்சுக்கங்களேன். சரி மக்கள் கவுத்து விட்டாங்கன்னா சாதம் போயிடும் அப்படிங்கிற அந்த 5 வருஷம் 1000 முடிஞ்சிருந்தாப்புல. ஆமாம், அந்த வருஷம் கட் பண்ணிடுறாங்க. யாரு? ஸ்டாலின். கல்லட காசு போடணும்ல. வந்து கிளைவிலேருந்து குமரி வரையும் இந்த பஸ்ஸை தான். கிளைவிலேருந்து குமரி வரையும் இந்த பஸ்ஸை தான் நானும் பார்த்துருக்கேன். இந்த பூச்சனாலதான் ஆமாம் நிறைய விதத்தை இழக்கிறதும் சரி கோவம் எல்லாமே. எனக்குமே ஸ்டார்டிங்கில் பூச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஐயோ அலோவ பண்ணாலா இல்லையான்னு தெரியாது. நாங்களே கேமரா ஷூட்டிங்கில் தான் இருக்கான். அவ்வளோ பேர் இருக்கான். 4 பேர் முன்னாடி கேமரா கொண்டு போய் தான் கொடுத்து நீங்கள் தான் இப்படி கொடுத்து எவ்வளோ கேட்டால் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்கீங்க? வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன். பைக் வச்சிருக்கீங்க? பைக் வச்சிருக்கீங்களா? பைக்கில் இருக்கு. எந்த பைக்கு? நம்ம இது ஹிமாலயா போட்டு தள்ளு. மாசுதான். யாருமே கிடையாது எங்கள் உள்ள வண்டி. பிடிச்சா உடம்பு பிடிப்பேன். வெள்ளரி கலர் தான் வண்டி. மின்ட்ரியா? நானே இப்படி திரும்பினேன். அங்கே திரும்ப எனக்கு நானே யாருந்தான் ஐயா? என்ன வண்டி ரிப்பேரா? மறைச்சிட்டாங்க. எப்படி பூட்டி வந்துருக்காங்க வண்டியை? அப்படியே வண்டியை கிடையாது. தலைவா வளர்ந்துச்சு. 23 மேலே எல்லாம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். டெக்னாலஜி வளர்றதுனால இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். டெக்னாலஜி என்னன்னா லைன் போகிறோம். டோலியலா? அதான் சொன்னல
தம்பி வண்டி மஞ்சள் ஆறி தான் போயிட்டு இருக்கு. மேனேஜர்ல சிவகார்த்தி ஷூட்டிங் ஓடிட்டு இருக்கு காரைக்குடியில. காணொலி போகிற வழியில அது முடிஞ்சு இல்லை ஓடிட்டு இருக்கு. இன்னொரு படம் மொத்தம் 3 ஷாட்டு. ஒரு ஷாட்டு தான் முடிச்சுட்டாங்க. என்ன 2 ஷாட் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்களா? வீட்டில் ஓடிட்டு வீடு வெளியே டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மண்டை அடிச்சுட்டு முடியாது. இப்போ அந்த இடத்துல 2 சேர்த்து ஆயிடுச்சு. ஒன்று ஏஎம் ஸ்டுடியோ இருக்குது, இன்னொன்று இது இருக்குது. அந்த போகிறான் மஞ்சள் கலர் வண்டி. அந்த ஓவர் முன்னாடி போயிட்டு இருக்காம அந்த லாரிக்கு முன்னாடி. வாங்க ரவுண்டானா வாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள பிடிச்சான் அவனை. ஏர்போர்ட் வந்துருக்கியா? பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா வண்டி இங்கே வந்துருமா? பஞ்சப்பூர். ஆமாம் போனார். அப்படி தான் போய்க்கிறீங்களே. இண்டிகோ ட்ரெயினை மேலே லேண்ட் பண்ண பைலட்டு இது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை போங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க சொல்லி நிக்கேட்டுமா இருக்குமா? எப்படிலாம் ஓட்டுறாரு பாரு. வாங்க வாங்க டக்கு வாங்க. ரவுண்டாக இருந்தால் இறங்கிக்கிறேங்க. பைலட்டை தள்ளி பார்த்துதான் பைலட்டு குறுக்க நிறுத்தாங்க. தள்ளி பார்த்து குறுக்க நிற்கல ப்ரோ. மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு பறந்து. இறங்கம்மா. ஓ ஏரோப்ளேனா? ஆமாம் மேலே ரோட்டு மேலேயே வண்டி வருஷ மாதிரி வைக்கிட்டானா? 10 பேர் அது மேலே வண்டியிலே லேண்ட் பண்ண சொல்கிறேன். மேலே இறக்கிறேன். ஸ்டிக்கர் இருக்கா? ஆமாம். நாளைக்கு ஸ்டிக்கர் உண்டா? போய்க்கிருப்பாங்களா? இங்கேருந்து பறந்து வந்துட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து ஐயோ மேலே லேண்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு வெளியே காமிச்சேன். சரி ஓகே போ எங்கடா இருக்கு எல்லாத்தையும் போட்டுருவோம். ரன்னிங் வேறு இருந்துச்சு. நம்ம வண்டியில் இறங்கிட்டாருன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதோட சேர்ந்து நம்மளும் ஓட வேண்டியது. அப்புறம் நம்ம புது வண்டி வேறு, ரோடு வேறு பிள்ளை மேலே பழப்பலான்னு இருக்கு. நம்ம ஏசி வண்டி ஓடிச்சு போன வாரத்தில். ஆமாம் ஏசி போட்டுட்டு ஓட்டுனீங்களா? சும்மா நார்மலா ஏசி வண்டி ஏசி போட்டு தான் ஓட்டுறது. அது எனக்கு டூரிஸ்ட் அனுப்பிச்சிங்களா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருக்கேன். பழலாம் கடைக்கு போடுறது இன்னமும் இதை வச்சு கடைக்கு ஏறிடுறாங்க. பஸ் அப்படியே தான் இருக்குது. நம்மளும் அப்படியே தான் இருக்கோம். அமைதியாக வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க. அந்த வண்டியில் 4 சீட் ஆமாம் வீட்டிலலாம் அந்த ஓசி பஸ்ஸில் யாரும் ஏறவே கூடாது சொல்லி எங்கள் அம்மாவெல்லாம் ஓசி பஸ்ஸில் ஏறாதோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆமாம் நடந்து போனாலும் பரவாயில்ல. நம்ம விட்டு அங்கே நீ வேற ஓசி பஸ் தான் இருக்க ஏரியா பண்ணுறோம். பாதுகாப்பு வண்டி என்னென்ன வருது அதை கிடக்குமா? நீ வேற ஏரியா
நமக்கு அப்ரூவ் இருக்குல்ல எமர்ஜென்சி என்னன்னு பாட்டி பாட்டி ஒரு மண்ணு தான் வண்டியை தள்ளி விட்றாமா பாட்டி வண்டியை பேசஞ்சர் வைக்கல மதிக்கிறதுக்கு யாருக்கு என்னது இப்படி ஓடிக்கிருக்கு ரோடியே நம்ம தானே ஓடிக்கிருக்கு ரோடு ஓடிக்கிருக்கு அது நாட்டுக்கு படம்லாம் எடுக்கையில் விழிப்பறிச்சு ஓடிக்கிறாரு சைக்கிள் வந்து சைக்கிளில் போகிறோம் இதோ போயிருக்கு அப்பா ஓடுது அது என்ன இப்போ இன்னொன்று கொஞ்ச நாள் வருது பாரு ட்ரெயின் 25 நிமிஷத்துல நீ சென்னையிலேருந்து திருச்சி வந்தோம் வந்தே பாருப்பா வேற 25 நிமிஷம் மெட்ரோ மாதிரியே வேலை பார்த்துருக்காங்க உன் பேர் என்னையா சரி உன் பேர் கேட்டேன் இல்லை கேட்டேன் பேர் என்ன ஏன் இவ்வளோ பழகிட்டு அப்புறம் பேர் என்ன பஞ்சுக்குள்ள பக்கம் ஒரு நாளைக்கு நேரம் வண்டி பஞ்சுக்குள்ள போகணும்ல அதில் வளைஞ்சது தானே இல்லை இதே ரோட்டு தான் இந்த இதில் வராது அங்கே கட்டாயிருமா ஏற்பாடு முன்னாடி ஏர்போர்ட்டில் கட்டாயம் எடுத்துக்காங்க அப்படியா காட்ட மாட்டேன் என்ன பாவம் செம்மையா இருக்கியா ஓ இல்லையா செம்மையா இருக்குல்ல அருமை அருமை 2 நேரம் கழிச்சான் சூரிய வந்து எனக்கு அப்படியே அந்த ஆட்டோ வரும் கடுகு வரும் முடிஞ்சு காக்கரை எப்படி திருப்பாங்க செம்ம பிரேம் தலா சூரியன் நல்லா இருக்காங்க சரியான பிரேம் தலா காசு கொடுத்தாலும் அப்படி கிடைக்காது எப்போ இந்த மாதம் ஓப்பனா பஸ் ஸ்டாண்டு இதுக்கெல்லாம் இருக்குது ஒரு மணி போட்டு இல்லை எதுக்கு இதில் வர்றேன் ஒரு மணி நிப்பாடு சார் ஆமாம் வச்சுக்கல சார் கீழே விழுந்து கூட அரைக்கட்ட மாதிரி படுத்துக்கிறீங்க கனரக வாங்கணும் உள்ள வரதுல தடை போடுறீங்க அப்புறம் எதுக்கு இங்கே வருவீங்க வரக்கூடாதுலே நீங்கள் எப்படி வரலாம் கனரக வாங்கணும் ரோடு அங்கே இருக்குது அதில் போய் சுற்றி வரணும் லாரிக்கலாம் இப்போ அதிகாரி சொல்றதை கேட்கணும் வந்து போயிடறேன் நீங்களே வழியை காட்டிட்டு வரலாம்ல அங்கேயும் போர்டு போட்டிருக்கு சிக்னலில் பார்க்கணும் என்னைக்குமே போட்டு எங்கிட்டு வழி போறேன் திண்டுக்கல் போறான் நிப்பாட்டி கேட்கணும் சார் வழியை காட்டு வழி தெரியாட்டி நிப்பாட்டி கேட்கணும் தவறான வழியில் வரக்கூடாதுல்ல போட பார்க்காமலே வந்திருக்கீங்க நீ போய் போட எடுத்து முன்னாடி நீட்டுறேன் பாரு என் பிரைவேட் நீட்டிக்கிறீங்க பாரு இந்த மாதிரி நீ நீட்டினீங்கன்னா அவன் போயிருக்கேன் அவன் எவ்வளோ டென்ஷன்ல வச்சேன் நாளைக்கா போட்டு பேட்டி எடுக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பொறுப்பே இல்லை கேமரா அப்படியே உள்ள விட்டு
கொண்டா நான் முன்னாடி எடுக்கணும். அவரை கீழே விழுந்து டயர்ல ஏறிடும். நான் வருதுல சைடில் தட்டிடுவாங்களே. எனக்கு பயமாச்சு. கையெல்லாம் நடக்குது. கையெல்லாம் நடந்து போலீஸ் வாங்குறாரு. ஒப்படைக்கப்படுகிறது. ரயில்வே ஜங்ஷன் தான் வந்துருங்க. ரயில்வே ஜங்ஷன் தான் அப்படியே இறங்கிருங்க. நீ ஏத்துறியா? ஏத்துறது நீதான். கொண்டு காசை வாங்கி ஆட்டையை போட்டுக்கிறியா? மட்டும் காப்பாத்தியா? நல்ல எண்ணாமியா. 4 பேர் போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற வீடியோலாம் வெளியாகும். அவங்க சும்மா உட்காந்துனோட ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி சொன்ன வாய் எந்த வாய் என்ன போய் சொல்லிக்கிறீங்க? நான் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. நான் நேரம் போயிடுவேன்டா. லெஃப்ட் அவங்களே அடைச்சிட்டாங்களா? வந்தது அதுல எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் ஒரே மேடையில பேசுறா. எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே மேடையில பேசி நிக்கிறாள் பாக்கலையா? இந்த ஏகப்பட்ட டிராபிக் ஆகும் உருட்டியே கொண்டு வந்து வரையில இங்கே டிராபிக் ஆயிருந்தா இப்பவே இந்த ஆட்டோ வீட்டுக்குள்ள கழுவுது. இந்த வாயில என்ன வருதோ அதுங்க. பானிபூரி சாப்பிட்டுருவியா? குரங்கு பொம்மையோட சார் கண்ணாடி சார் எட்டி பார்த்துருக்கான் பாரு. பொம்பளை பிள்ளை இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைய பார்க்குறாங்க. பொம்பளை பிள்ளை எட்டி பார்க்குறாங்க. அது இன்னொரு 15 நாள் சென்றவொன்னா அந்த யாரு சொல்றாளோ அவ எப்படி குடிக்கிறான்றது நிரூபிக்கிறாங்க. கொஞ்சம் நின்று வாங்கடா டவுன் பஸ். என்னதான் இப்படி நிக்கிறான் என்ன மண்ணு முட்டி மாதிரி? நீயே சொல்லிட்டீலையா? அதான் நீதான் சொல்லிட்டீல மண்ணு முட்டிங்க. அப்புறம் என்னத்த சொல்லிருக்கீங்க? யாரு எங்க அண்ணன் இதுல போய் இருக்காரு. இங்க பாரு, அதுல இடிங்க ஒரு குத்து. நல்லா ரைட்டா ஒட்டுக்க தராரு. அப்படி லேசா தண்ணியாத்தான் போகுமே. அந்த நினைப்பா பஸ் வந்துட்டே இருக்கு. ஏன் போகணுமா? நேற்று வந்து ஐஸ் இது வாங்கிக்குவார். அவர் கையை
ஆட்டோ ஆட்டோ எல்லாம் ஒன்ன மாதிரியே குடியாரங்க இருந்தாங்கன்னா விளங்குமா லெஃப்டா பாரு நம்ம ட்ராக் ஏரியா நமக்கு எந்த ஊர்? காரைக்குடி. காரைக்குடி. இந்த வண்டியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த வண்டியிலையா 2 வருஷமா. 2 வருஷமா. இதுக்கு முன்னாடி மதுரை வண்டியில் ஓடிக்கிறேன் 15 வருஷமா. 15 வருஷமா. அது நம்ம என்ன நல்லதுன்னா என்ன நல்ல கண்ணப்பா சண்முகா மலர்மலையான். சரி வண்டி எப்படின்னா இருக்கு? வண்டி நல்லா இருக்கு. இது எத்தனை வண்டி? இது BS6 இது 3வது வண்டி. சரி ஓனர் எந்த ஊர்ண்ணா? காரைக்குடி. அவ்வளோதான். ஆனால் இந்த வண்டியில் அந்த ஏர் சஸ்பென்ஸ் இருக்குல்ல, அது ஏன் வைக்காத காரணம்? மற்ற மாவட்டத்துலலாம் வச்சுருப்பாங்க. மதுரை திருச்சியெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ரூட்டு. வைக்காத காரணம்? ஏர் சஸ்பென்ஸ் காரணம்னு இல்லை, ரோடு வசதி இங்கே வந்து காரைக்குடி திருச்சி நல்லா இருக்குது. நம்ம டெல்டாவில் வந்து அதிகமாக இல்லை. வேகத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா சஸ்பென்ஷன் தேவைப்படும். ரோடு நல்லா பைபாஸ் ஹைவே தானே, அதனால் இதுவே சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கும். சரிண்ணா சரிண்ணா. உங்கள் பேர்? செந்தில்குமார். சரிண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்பீரியன்ஸு, வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு? போகலாம், சேஃப்டியாக போகலாம். டிரைவர் அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக ஓட்டாப்ல நம்பிக்கையாக போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் குண்டா வருவாங்க. ஆமாம் பார்த்துருக்கேன். அந்த டிரைவர் செம்மையாக ஓட்டுவாங்கண்ணா. வேறு லெவலில் இருக்காங்க. இப்போ தான் அந்த டிரைவர் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவர் தான் நம்ம பழக்கம். நானும் அவ்வளோ பார்த்துருக்கேன். அந்த குண்டா ஒரு டிரைவர் தான் அடிக்கடி வருவார். ரோட்டில் காரைக்குடி. நீங்கள் இந்த ரூட்டில் வண்டி பார்க்க எத்தனை வருஷமா ட்ராவல் பண்ணுறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5, 6 வருஷமா. 6 வருஷமா. போன மாதிரி புதுக்கோட்டை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவேன். அப்போ இங்கேருந்து காரைக்குடி வந்தேன். காரைக்குடியிருந்து திருச்சி, வேறு எந்த பஸ்ஸும் போக மாட்டேன். சரி என்ன இருந்தால் பிஏலே இந்த மாதிரி போகிறதில்ல. என்ன இருந்தால் நல்லா இருக்குங்க. கண்ணு வண்டி நல்லா இருக்கும். சேஃப்டியாக போகும். ஸ்டாஃப் வந்து நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது, டிக்கெட் போடுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும். சரி வந்துட்டீங்க, கஸ்டமர் ஆகிட்டீங்க. சொல்லுங்கள் பஸ் எப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு போங்க.